ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். ஆக்சுவலி இந்த இடத்துல தான் வந்து பாவம் பூமியில ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் பாவம் கிடையாது. அப்பதான் பாவம் பூமியில ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாவம் ஸ்டார்ட் ஆகும் பொழுது இந்த இடத்துல செய்யப்பட்ட காரியம், ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு சொல்லியிருக்கிறாரு, இந்த கனியை பறித்து சாப்பிடக்கூடாது. அது ஏவாளுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆண்டவர் அந்த இடத்துல வந்து அது வந்து பிரேக்கப் ஆகுது. பிரேக் ஆகும்போது ஆதாமுக்கும் கொடுக்குறாங்க, ஆதாமும் வாங்கி சாப்பிட்றாரு. ஸோ இந்த இடத்துல வந்து சரியான ஒரு கைடன்ஸ் அப்படின்றது ஆதாம் கொடுத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வசனம் சொல்லுது, குடும்பத்திற்கு தலை அப்படின்றது கணவன் தான் அப்படின்ட்டு. அப்போ கணவன் வந்து தலையா இருக்கும் பொழுது அவர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஒரு சில காரியங்கள்ல வந்து இதைத்தான் செய்யணும், இதைத்தான் பார்க்கணும், இதைத்தான் சாப்பிடணும், இவ்வளோதான், இப்படிதான் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கணவன் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ அதை தான் இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ள முடியுது. இந்த கணவன் வந்து சரியா இருந்திருப்பாரானால், இவர் வந்து ஒழுங்கா இருந்திருப்பாருனாக்கி கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்காது. அட்லீஸ்ட் அவங்க சாப்பிட்டாங்க, ஓகே, திரும்ப கொடுக்கும் பொழுதாவது இல்லம்மா இது வந்து தவறு, இது வந்து ஆண்டவர் அனுமதிக்காத ஒரு காரியம் அப்படின்ட்டு சொல்லி இருந்திருக்கலாம். ஸோ இன்றைக்கும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய கணவர்கள் யாராவது இருப்பீர்களானால் கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை ரியலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய வீட்டில் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு, உங்கள் பிள்ளைங்க செய்ய வேண்டியதை நீங்கள் செய்விக்கிறீங்களா அப்படின்ட்டு பாருங்க. இல்லை பிள்ளை இருந்தாலையும் போட்டோம், அவன் வந்து எப்படினாலும் வளர்ந்துருவான், அது அவன் சுயமாகவே இருந்துருவான் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. காரணம், பிள்ளைகளுக்கு நம்மளை வந்து ஒரு அதிகாரியாக வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் செய்ய வேண்டியதை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு தடவை சொல்லிக் கொடுக்கணும், 2 தடவை சொல்லிக் கொடுக்கணும். அவன் 4 தடவை தவறுனா 4 தடவையும் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்து தான் பிள்ளைங்களை வளர்க்கணும். அவங்களாவே படித்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கூகுள் வந்துருச்சு, இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு, ஸோ அவங்களாவே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு விடக்கூடாது. கூகுளில் கூட தெரிஞ்சுக்க வேண்டாத காரியங்கள் நிறைய இருக்குது. அப்போ அதை பகுத்தறிகிறதுக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சின்ன குழந்தைங்க அவங்க மனசுல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் அது சரியான விதையா போய் அமையும். அதே மாதிரி மனைவிக்கு நீங்க வந்து சரியான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறீங்களா? எல்லாருமே ஒரு இடங்கள்ல தவறுறது தான். அப்படி இருக்கும் பொழுது அவர்களும் தவறு பண்ணுவதற்கு சில இடங்களில் வழி விலகி போறதுக்கு, ஏன்னா வசனம் சொல்லுது பெண்கள் வந்து பலவீன பாண்டம் அப்படின்ட்டு. ஒரு 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 பிரச்சனை வரும்போது பெண்கள் எமோஷனலா செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை கொஞ்சம் கைட் பண்ணி, இல்லை இந்த இடத்துல இப்படி செயல்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம கைட் பண்றோமா? ஸோ நம்ம வந்து ஒரு கைடன்ஸா ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இந்த இடத்துல ஆதாம் வந்து சரியான கைடா இல்லாததுனால ஒரு பெரிய பாவத்தை செய்வதற்கு அங்க ஏது உண்டாயிடுச்சு. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அப்படி இருக்க வேண்டாம். சரியான கைடா இருப்பீர்களானால், உங்களுடைய குடும்பத்திற்கு சரியான ஒரு வழிகாட்டியா இருப்பீர்களானால் கண்டிப்பா உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அநேக குடும்பங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் வந்து உங்க குடும்பத்தை காட்டுவார், பார் இந்த குடும்பம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அப்படி நீங்க வந்து அநேகருக்கு முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னா நீங்க உங்க குடும்பத்தை சரியாக வழிநடத்துவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.